இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்களை எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமும் முதல் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல பலுகி பெருகினார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில? மிகுதியான உபத்திரவத்துக்கு மத்தியில, கடுமையான வேதனையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில, கொடூரமாக அவர்கள் துன்பப்படுத்தப்பட்ட காலங்களில, அதிகப்படியான வேலை பளுக்கள் அவர்கள் மேல் சுமத்தப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில, எவ்வளவு பிரயாசப்பட்டு உழைத்தாலும் அதனால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்கிற நிலையில தான் இஸ்ரவேலர்கள் பெருகினார்கள். இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களை காட்டிலும் அதிக எண்ணிக்கையிலே பலுக ஆரம்பித்தார்கள். என்ன பாவம் செஞ்சாங்க இஸ்ரவேலர்கள்? ராஜாவுக்கு எதிராக கலகம் பண்ணாங்களா? அரசாங்க சட்டத்தை அவங்க மதிக்கலையா? அல்லது ராஜாவின் மூலமாய் விதிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி செயல்பட்டார்களா? பாவம் செஞ்சாங்களா? தேவனுக்கு எதிராக அவர்கள் தங்களுடைய வழியை திருப்பினார்களா? கர்த்தருக்கு பயப்படாம போனாங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனா எகிப்தியர்கள் அவர்களை விரோதித்தார்கள், பகைத்தார்கள், ஒடுக்கினார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய ஜீவனையே கசப்பாய் நினைக்கும் அளவுக்கு காரியம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, ஒண்ணுமே செய்யல, என் வழியில நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன், நான் செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் கரெக்டா நான் செய்யறேன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு நடுங்கிறேன், என் மனசாட்சிப்படி குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா காரணம் இல்லாமல் இந்த பகை, காரணம் இல்லாமல் இந்த பிரச்சனை, தேவையில்லாத நெருக்கடி, ஏன் இப்படி என்னைய போட்டு ப்ரெஷர் பண்றாங்க? ஏன் இப்படி எனக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறாங்க? ஏன் என்னை மன அழுத்தத்துக்குள்ள ஆளாக்குறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்குது? என்னை சுற்றிலும் மாத்திரம் ஏன் இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு? இப்பெல்லாம் பல காரியங்களை நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரவேலர்களை பழுக பெருக செய்தது போல இப்படி நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கும் என்ன ஆசீர்வாதம் தேவையோ அதை கர்த்தர் தருவார். நீங்க எப்படி விடுவிக்கப்பட வேண்டுமோ கர்த்தர் அப்படி உங்களை விடுவிப்பார். இந்த நெருக்கடியிலும் எப்படிப்பட்ட நன்மைகளை நீங்க அனுபவிக்கணுமோ அதற்கான வாசல்களை கர்த்தர் திறப்பார். கண்டிப்பா இந்த நெருக்கம் ஒரு பெருக்கத்திற்கு நேராக இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டு போனது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அது உங்களை உயர்வுக்கு நேராக கொண்டு போகும். ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். நீங்க நினைத்து பார்க்காத பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு கண்ணீர் இருக்கலாம், கண்டிப்பா அதை களிப்பாய் முடிய பண்ணுவார். துன்பமா இருக்கலாம், இன்பமா முடிய பண்ணுவார். என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலங்கிற ஒரு குழப்பமா இருக்கலாம், நீங்க மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு முடிவை கண்டிப்பா தருவார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சந்தோஷத்திற்கு எந்த விதத்திலும் வழியே இல்லை அப்படின்னு இருக்கலாம். ஆனா நீங்க இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவதற்கான பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆகவே இஸ்ரவேல் ஜனத்திற்கு நெருக்கத்திற்கு மத்தியில ஒரு பெருக்கத்தை கொடுத்த தேவன், ஒடுக்கத்துக்கு மத்தியில அவர்களுக்கு விசாலத்தை உண்டாக்கின தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்க வாழ்வின் சூழ்நிலை உங்களுக்கு எவ்வளவு எதிராக இருந்தாலும் அதற்கு மத்தியில் ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாய் அதை எதிர்பாருங்கள். எப்படி பெருக்கம் உண்டானதோ அதை போல உங்கள் வாழ்விலும் தேவனால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பரலோக தேவனே, உங்களுடைய பிள்ளைகள் நெருக்கத்தில் இருப்பார்களானால், அல்லது உபத்திரவத்தில் இருப்பார்களானால், வேதனையோடு இருப்பார்களானால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நடுவில் நன்மை செய்த தெய்வம் உம்முடைய பிள்ளைகளுக்கும் நன்மை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.